சூடித்தந்த சுடற்கொடியே. ஏய் போதும் பார்த்தது. அவர் உட்காந்துருக்கிற ஸ்டைலையும் கம்பீரத்தையும் பாருடா. யாருக்காவது எந்த ஆம்பளைக்காவது வருமாடா இப்படி ஒரு கம்பீரம்? ஏப்பா கத்தாத உடனே. ஐயோ வந்துட்டாரு. 1 மணி நேரமாவா எட்டி எட்டி பாத்திருக்கேன். என்ன 2 பேரும் இன்னும் இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? அது வந்துப்பா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, என்ன எந்த கிளாஸ்க்கு டீச்சரா இருக்க போற? ஏப்பா இவ 10th டீச்சரா இருக்கேங்கிறா. அட முட்டா பையலே. அப்படி நல்லா சொல்லுங்கப்பா. ஏய் என்ன என்ன மாட்டி விடுறேங்கிற சாக்குல இது என்ன ஸ்கூலுங்கிறத கூட மறந்துட்டேன். சரி பாத்தீங்களாப்பா, நம்ம வச்சிருக்கிறது நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலுங்கிறத கூட மறந்துட்டான். அப்பா நான் தான் சொன்னேன்லப்பா, கீழ இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா மேல போகணும்னு. அதனால இந்த வருஷத்துக்கு நான் ப்ரீகேஜி டீச்சரா இருக்கேன்ப்பா. ப்ரீகேஜிக்கா? ப்ரீகேஜிக்கு தான் ஏற்கனவே டீச்சர்ஸ் இருக்காங்கல்லம்மா. ஆமாப்பா, அவங்க எத்தனை வருஷமா ப்ரீகேஜிக்கு இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி அடுத்த கிளாஸ்க்கு மூவ் பண்ணுங்கப்பா. ப்ரீகேஜியை நான் பாத்துக்கிறேன். 4 செக்ஷன் இருக்கேம்மா. எனக்கு எந்த செக்ஷன் பிடிக்குதுங்கிறத நான் பாத்துக்கிறேன்ப்பா. இப்ப இருக்கிற ப்ரீகேஜி டீச்சர்ஸ்ல யாரு சீனியர்னு பார்த்து அவங்கள அடுத்த கிளாஸ்க்கு ப்ரமோட் பண்ணி விடுங்கப்பா. எல்லாம் சரிதான், அப்புறம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை யார் பாத்துக்கிறது? அப்பா அந்த வேலையை நானே பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா ப்ரீகேஜிக்கு 3 ஹவர்ஸ் தானப்பா ஸ்கூல் டைம். மிச்ச நேரமெல்லாம் நான் மேனேஜ்மெண்ட்டை பாத்துக்கிறேன். நீங்க வீட்ல இருந்துகிட்டே எனக்கு கைட் பண்ணுங்க. அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றேங்கிற சாக்குல அப்பாவை ஸ்கூல் பக்கமே வரவிடாத அளவுக்கு பிளான் பண்ணிட்டேன். திரும்புடா. என்ன சொல்றான் ராஜு? ஒன்னும் இல்லப்பா, அவனுக்கு அவன் ஃப்ரெண்டு ஒத்தையில எல்லாத்தையும் எப்படி சமாளிப்பான்னு கவலை. அதான் நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டான்னு கேக்குறான். அதை செய் முதல்ல, வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்காம. வெட்டியா ஊரை சுத்துறனா? ஏப்பா நான் ஒரு ஸ்கூல்ல அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறேன். மாசம் 18,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். அடுத்த மாசம் எனக்கு 1000 ரூபாய் இன்கிரிமெண்ட் தர்றேன்னு ஸ்கூல் ஓனர் சொல்லியிருக்காரு. தருவீங்க தானப்பா? அதெல்லாம் எங்க அப்பா சொன்ன மாதிரி செய்வாரு. அதோட சேர்த்து நீ எனக்கும் ஹெல்ப் பண்றேன்னு வேற சொல்ற. அப்படியெல்லாம் விட்டுருவாரா உன்ன? கண்டிப்பா 1000 ரூபாய் இன்கிரிமெண்ட் கொடுப்பாரு. என்னப்பா? போங்கடா 2 பேரும் கிளம்புங்கடா. விளையாட்டு பிள்ளைங்க. விளையாட்டு பிள்ளையா? நானா? எப்ப நீங்க ஒரு பொண்ணை பத்தி வச்சிருக்கீங்க, அது விளையாடுறத விட நான் விளையாண்டுட்டு இருக்கேன். இனி பொம்மை மாதிரி வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. நானா? நீதான் தாயே. ஊருக்குள்ள அவன் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாவது கிடைக்காதான்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. ஐயோ. சரி வா நாளைக்குல இருந்து இந்த ஸ்கூல்ல நான் டீச்சரா பொறுப்பேத்துக்க போறேன். அப்போ அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணணும். வா கிளம்பு. நிறைய ஷாப்பிங் இருக்கு. வா ஷாப்பிங் போகணும். போர்ஷன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏகப்பட்ட வேலை கிடக்கு. ஆமா, இவ 12th கிளாஸ் எடுக்க போறா. போர்ஷன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. எடுக்க போறது ப்ரீகேஜி. 12வது படியை கட்டணும்னா முதல் படியை ஸ்ட்ராங்கா கட்டணும்டா. கம் ஆன், லெட்ஸ் கோ, ஃபாலோ மீ. அது காளியா காலையிலே எஸ்கேப் ஆயிட்டான். நான் தான் தொக்க மாட்டிக்கிட்டேன். ஏய் எங்க போற மறுபடியும்? இந்த அவர் ஒரு தடவை இன்னொருக்க பாத்துட்டு வந்துடுறேன். ஐயோ சுக்கி வா சுக்கி. வந்துட்டேன். போலாம். வா. அப்பா பயமா இருக்குப்பா. டேய் வாகா, பயப்படக்கூடாதுடா. தம்பி விழுந்துருவான். அப்பா அதுக்கெல்லாம் விடுவனாடா. பயமா இருக்குப்பா. வாகா பயப்படவே கூடாது. ஏன்னா வாகா உட்கார்ந்து இருக்கிறது அப்பா கால் மேல. தம்பி விழ மாட்டானா? அப்பா விட மாட்டேன். அப்பா காலை கொஞ்சம் ஆட்டவா. வாகா குட்டி எப்படி பேலன்ஸ் பண்றான்னு பாப்போமா? பாப்போம். ஓகே. பயப்படக்கூடாது. தம்பி பயப்பட மாட்டான். இப்ப இந்த பக்கம். பயப்படல தம்பி, பயப்படல. சரிடா கண்ணா, சரி போது வாங்க. சைன். என்னப்பா அப்பா கால்ல இருந்தா தம்பி ஏன்பா விழ மாட்டான்? அதான் நீங்களே சொல்லிட்டீங்கல்ல இருக்கிறது அப்பா கால்லன்னு, அப்புறம் எப்படி தம்பி விழுவான்? அப்பா விழ விட மாட்டாங்களா? ஆமாப்பா. ஏன்பா? ஏன்னா நீ உசுருடா. உன்னை கைய பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு தானே அப்பா இருக்கேன். தம்பி கீழே விழ வைக்கிறதுக்கா இருக்கேன். தம்பியா அப்பாவுக்கு எவ்வளவு பிடிக்கும்? எவ்வளவு பிடிக்குமா?
ம் அப்பா, தம்பிக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்கும் தம்பியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அப்பாவுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். தம்பிக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அப்பாவுக்கும் ரொம்ப 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 பிடிக்கும். சரி வாக்கா குட்டி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போனீங்கல்ல, எப்படி இருந்தது? என்ன சொன்னாங்க? என்ன சொல்லி கொடுத்தாங்க? அதுவா, அங்கன ஏபிசிடிலாம் இருந்ததுப்பா. அது அதை எடுத்து ஒரு ஒரு இருந்ததுப்பா, அதுல வைக்க சொன்னாங்க. சரி, அப்புறம்? அப்புறம் கலர்ஸ் கலர்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கப்பா. வாக்கா குட்டி கரெக்டா கண்டுபிடிச்சாங்களா? பா, மூணு மூணு கண்டுபிடிச்சான்ப்பா தம்பி, 2 தப்பு. ஐ, என் பிள்ளை 3 கலர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானா? 2 தப்புப்பா. ஆஹா, 3 கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கானே என் பிள்ளை. ஆமாப்பா, ரெட், பிளாக், yellow கண்டுபிடிச்சிட்டான்ப்பா தம்பி. அப்புறம் என்ன, சூப்பர்ல. நான் 2 கலர் தம்பிக்கு தெரியலப்பா, பேரு. அவ்வளவுதானே, தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. தம்பிக்கு தெரிஞ்சிருமா? அதெல்லாம் செம்ம ஈஸி. அதுக்கு தானே டீச்சர் இருக்காங்க, தம்பிக்கு சொல்லி கொடுப்பாங்களே. ஆமாப்பா, சொல்லி கொடுத்தாங்க. பப்பிள்னு சொன்னாங்க. பர்பிள் கலரா? சரி, அப்புறம்? அப்புறம் ஆரஞ்சு. அவ்வளவுதான். ஆரஞ்சு பழம் சாப்பிடுவீங்கல்ல தம்பி, அதுதான், அந்த கலர் தான். அது தம்பிக்கு தெரிஞ்சதுப்பா. ஆனா இந்த கலருக்கு பேரு தம்பிக்கு டவுட்டா போயிடுச்சு. ஆரஞ்சுனா ஃப்ரூட் தானேப்பா. அது கலர்னு தம்பி தெரியல. நான் தெரியலன்னு சொன்னேனா, டீச்சர் ஆரஞ்சுன்னு சொன்னாலுமே எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. நான் அது அது ஃப்ரூட்னு நினைச்சிட்டேன். ஒன்னும் தப்பு இல்லப்பா, இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. ஆமாப்பா, அவ்வளவுதான். அவ்வளவுதானாப்பா? அவ்வளவே தான்ப்பா. சரி, வாக்கா குட்டிக்கு ஸ்கூல்ல எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க? எனக்கு 1 3 அப்பா 3 கட்டு என்னப்பா வரும்? 4. ஆனா 4 ஃப்ரெண்ட்ஸ்ப்பா. அப்படியா? வாக்கா குட்டி ஃப்ரெண்ட்ஸ் பேர் என்ன? பேரு கேட்கலப்பா, நேரமே இல்ல. படிக்கிறதுக்கே நேரம் சரியா போச்சு. அப்புறமா நீங்க கூப்பிட வந்துட்டீங்களா, அப்படியே வந்துட்டோம். அச்சச்சோ, என் பிள்ளைக்கு படிக்கிறதுக்கே நேரம் சரியா போச்சா? சரி, நாளைக்கு போய் கேட்டுக்கலாம் என்ன? ஆ, சரி, பேர் கேட்காம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்றீங்க? அது நாங்க எல்லாருமே போய் தான் கலர்ஸ் கண்டுபிடிச்சோம். சரிடா கண்ணா, குட். ஒன்னா சேர்ந்து கலர்ஸ் கண்டுபிடிக்க போனதுனால நீங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. ஆமாப்பா. அப்படின்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் மீதி இருக்கிற எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கலாம், சரியா? ஆ, சரிப்பா. அப்புறம் குட்டி பிள்ளை, இப்போ அப்பா கூட தூங்குங்க. நீங்க தூங்கி எந்திக்கும் போது விடிய காலையில அப்பா உங்க பக்கத்துல இருக்க மாட்டேன். ஏன்பா? அப்பா ஒரு முக்கியமான வேலையா சென்னை வரைக்கும் போக வேண்டியதா இருக்கு. ஸோ நாளைக்கு காலையில ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு போயிட்டு அங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு ஃப்ளைட் இருக்கு, அதை பிடிச்சிட்டு சொங்கின்னு வாகக்குட்டியை பார்க்கறதுக்கு வந்துருவேன். நாளைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் எப்பவும் போல தூங்கலாம். ம்? அப்பா, நாளைக்கு ஸ்கூலுக்கு யார் கொண்டு போய் விடுவாங்க? குமார் மாமா வருவாரு. காலையில தம்பியை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு 12 மணிக்கு திரும்ப கூப்பிடுறதுக்கும் வருவாரு, சரியா? நீங்க அவர் கூட வந்துட்டு வீட்டுல வந்து பாட்டி கூட சமத்தா இருக்கணும். சரிப்பா. சரி, இப்போ என் தங்க குட்டி தூங்க போறாங்க. தம்பிக்கு தூக்கம் வரலப்பா. கண்ணை மூடி படுத்தா தூக்கம் வந்துடும். இப்ப சீக்கிரமா தூங்கினாதான் காலையில சீக்கிரமா எந்திக்க முடியும், ஸ்கூலுக்கு போக முடியும். சரிப்பா. தம்பி இப்படியே அப்பா மேலேயே தூங்கிடுவான். தூங்குங்க செல்லம், தூங்குங்க தூங்குங்க. ஏய், காலையில என்னை விட்டுட்டு ஓடி போனவே, இப்ப எதுக்குடா வந்த? நீ ஃபாரின்ல இருந்து வந்திருக்கேல சுக்கி, டின்னர் தடபடலா இருக்கும்னு நினைச்சு வந்தேன். வந்து பார்த்தா எப்பவும் போல உங்க அப்பா இட்லி தான் ரெடி பண்ணி வச்சிருக்காரு.
அப்பாவுக்கு வயசாயிடுச்சுலடா, நைட் டைம்ல ரொம்ப ஹெவியா சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது. அதான் நம்ம நாளைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நைட் டின்னருக்கு போலான்னு. போவோம். எந்த ஹோட்டலுக்கு போவோம்? கோனார் கறி தோசை கடைக்கு போவோம். இவன் எப்ப வெளியே போனாலும் அந்த கடைக்கு தாண்டா கூப்பிடுறான். பின்ன மதுரை ஃபேமஸ்ல அந்த மாதிரி கறி தோசை வேற எங்க கிடைக்குது? அடே, நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்குல்ல அமுதின் சுவை, அந்த ஹோட்டலுக்கு போவோமா? ஏய், நம்ம இன்னைக்கு காலையில வரும்போது பார்த்தோமே அந்த ஹோட்டல்லாடா? ஆமா, அதுதான் சுக்கி. அங்க மதுரையோட ஃபேமஸ் ஃபுட் எல்லாமே கிடைக்கும். ஆல் சவுத் இந்தியன் ஃபேமஸ் ஃபுட் எல்லாமே அங்க அவைலபிள். அப்படியாடா? அப்ப அங்கேயே போவோம். இந்த காளியாவுக்கு மதுரையில எந்தெந்த ஹோட்டல்ல என்னென்ன சாப்பாடு கிடைக்குதுன்னு கரெக்டா சொல்லிடுவாட்டா. உனக்கு என்ன தெரியும்? இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா மட்டும் பத்தாது, ஏதாவது வேலை வெட்டியையும் பார்க்கணும். திரும்பிக்கிட்டேன் பத்தியா? ஏதாவது வேலைக்கு போ காளியா. சுக்கி, இவனையெல்லாம் ஸ்கூல்ல வச்சு குப்பை கொட்டுறீங்க, பேசாம என்னையும் ஸ்கூல்ல பியூனா சேர்த்துக்கங்க. பாத்தியாடா, பெரிய ஸ்கூல்னா பியூன் வேலைக்கு ஆள் தேவையா இருக்கும். நம்ம ஸ்கூல் நர்சரி ஸ்கூல், அதுக்கெல்லாம் அவ்வளவு ஆள் தேவைப்படாதுடா. அப்புறம் என்னை வேலைக்கு போன்னு சொல்லாத, நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். இவனுக்கு வேலை பார்க்காம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு. இவ்வளவு நாள் அவன் எங்கேயாடா இருந்தா? அப்ப ஏதாவது வேலைக்கு போயிருக்க வேண்டியதானே? அதானே. அது சுக்கி ஊர்ல இல்லையே, என் கூட இல்லையேன்னு நினைச்சு நினைச்சு கவலையிலேயே எங்கேயும் வேலைக்கு போக முடியல. அப்படியே ஓங்கி ஒரு எத்தத்து. சரி விடுறா, ஏதாவது ஒண்ணு செய்வோம் இவனுக்கு. இங்க பாரு, கிச்சன்ல பால் காய்ச்சி வச்சிருக்கேன், போ ஒரு கப்ல ஊத்தி எடுத்துட்டு வா போ. சரி, எதா எனக்கு பாலே பிடிக்காது. இவன் ஒருத்தன் இன்னமும் சின்ன பிள்ளை மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பான். சரி, அங்க செல்ஃப்ல பூஸ்ட் இருக்கும், போ ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி எடுத்துட்டு வா. பூஸ்ட வேணா சும்மா குடு, வெறுவாயில சாப்பிடுறேன். இந்த பால்ல போட்டு கலக்கி குடிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். நீ பாலே குடிக்க வேண்டாம், பேசாம இரு. சரி போ, போய் தூங்கு. மணி 10 ஆச்சு, உங்க அம்மா தேடி வந்துட போறாங்க, போ. நான் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், சுக்கி வீட்டுல இருக்கேன்னு. தேட மாட்டாங்க. சுக்கி, இவன்லாம் இப்ப ஊரை சுத்திட்டு 11 மணி 11:30 மணிக்கு தான் வீட்டுக்கே போறான். அதனால அது வரைக்கும் அவங்க அம்மா தேடவே மாட்டாங்க. ஏன்டா இப்படி கெட்டு போயிட்டான்? ரொம்ப கெட்டு போயிட்டான் சுக்கி. ஒன்னே மாதிரி இல்ல. நீ எல்லாம் 12:30 மணிக்கு குறைஞ்சு வீட்டுக்கு வர மாட்டே. ஆனா இவனை பத்தியா 11:30க்கே வீட்டுக்கு போறான். ஒன்னே மாதிரி இல்ல சுக்கி இவன். டேய், ஒரே ஒரு நாள் 12:30 மணி ஆயிடுச்சுடா. அத வருஷம் பூரா சொல்லி காட்டாத. 12:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து உங்க அப்பா கேட்ட போட்டுட்டாருன்னு சோரேறி குதிச்சு காலை உடைச்சு அதெல்லாம் மறக்க முடியுமா சுக்கி? போதும் என்ன, அது எப்பவோ எந்த வருஷமோ நடந்தது. அதை இப்ப வரைக்கும் சொல்லி காட்டு. நான் ஆயுசுக்கும் சொல்லி காட்டுடா. ஆமா சுக்கி, இவன் என்னமோ சொல்றான், நாளையில இருந்து நீ நம்ம ஸ்கூலுக்கு ப்ரீகேஜி டீச்சரா போறியா? உங்க அப்பா என்னடானா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை முழுக்க முழுக்க ஓம் பொறுப்புல விடணும்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. நீ என்னடானா டீச்சர் ஆக போறேன்னு இருக்க. நீ பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கா பிறந்திருக்க? அந்த ஸ்கூலையே கட்டி நிர்வாகம் பண்றதுக்கு பிறந்திருக்க. அதுக்கு தானே MBA முடிச்ச. பத்தாக்குறைக்கு யூஎஸ்ல போய் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல ஹையர் ஸ்டடீஸ் வேற படிச்சுட்டு வந்திருக்கா. அப்புறம் எதுக்கு சுக்கி ப்ரீகேஜி டீச்சரா போற? எல்லாம் காதல் படுத்தும் பாடு. நீ முதல்ல எந்திரிச்சு ஓடு. ஓடுறா அஞ்சு. ஏய் இருடா சுக்கி, இங்க பாரு, நான் சீரியஸா சொல்றேன். அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. அவருக்குன்னு ஒரு லைஃப், அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, அவரோட ஒய்ஃப் இருக்காங்க, அவருக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு. ஆனா நீ இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நீ இப்படி உன்னையவே ஏமாத்திக்கிட்டு இருக்க போற சுக்கி? இங்க பாரு, உங்க அப்பா இருக்காரு, உன் மேல உசுரையே வச்சிருக்காரு. பத்தாக்குறைக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். ஆனா நீ அவருக்காக உன் வாழ்க்கையை இப்படியே வீணாக்கிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. சரி, எனக்கு தூக்கம் வருது. நீங்க 2 பேரும் உங்க வீட்டுக்கு கிளம்புங்க. இரு, துரத்தி விடாத உடனே. பின்ன என்னடா, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு அமெரிக்காவில் தானடா இருந்தேன். என்ன எதுக்கு வம்படியா வர வச்சீங்க நீ அப்பாவும் சேர்ந்து? நான் ஒண்ணுமே பண்ணல சுக்கி. நீ சாம்பிராணி போடாம அப்பா கிட்ட போக கிளம்பாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கொஞ்சம் நிறுத்து. நீயும் அப்பாவும் சேர்ந்து பிளான் போட்டு தான் என்ன வர வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படித்தானடா காளியா? ஆமா சுக்கி. இவன் ஒருத்தன். கேட்டுக்கோ, நான் பாட்டுக்கு செவனேன்னு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு அமெரிக்காவில் இருந்தேன். என்னை வம்படியா வர வச்சீங்க. சரி, வந்த இடத்துல ஒரு வாரம் போல உங்க கூட ஜாலியா இருந்துட்டு அப்படியே சென்னைக்கும் ஒரு தடவை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு அப்படியே அமெரிக்காவுக்கு கிளம்பலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் எதுக்காக யாருக்காக விலகி வெளிநாட்டுக்கு போய் இருந்தனோ அவரையே என்னை தேடி இங்க விதி வர வச்சிருக்கு. ஒரு சின்ன திருத்தம், அவர் ஒன்னும் உன்னை தேடி வரல. அவர் தற்செயலா வந்தாரோ இல்ல என்ன தேடி வந்தாரோ அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. ஆனா வந்திருக்காருல, அப்படியே இழுத்து வச்சு கண்ணங்கண்டமா அரைஞ்சிருவேன் பாத்துக்கோ. அவருக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், தேடி வந்தாரு தேடாம வந்தாருன்னு இருக்க. அவரு இன்னொரு பொண்ணோட புருஷன். ஏய், இப்ப அதுக்கு என்னடா செய்யணுங்கற? நான் என்ன அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னனா இல்ல அவரை காதலிக்க போறேன்னு சொன்னனா? அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க போறாரு, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க போறேன். அப்புறம் எதுக்கு அவர் பையனுக்கு நீ டீச்சரா போகணும்னு நினைக்கிற? இங்க பாரு, அவர் கூட தான் என்னால இருக்க முடியல.
அவர் பக்கத்துல அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் என்னால இருக்க முடியல. அவர் பையன் கூடயாவது இருக்கலாம்லடா. எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சும் அதை வேண்டான்னு உதறி தள்ளுனா அப்புறம் அப்புறம் எனக்கு லைஃப்ல என்னடா இருக்கு? உனக்குன்னு ஒரு லைஃபே இருக்கு. நான் என்னைக்கு அவரை முதல்ல பார்த்தனோ அதுல இருந்து எனக்குன்னு ஒரு தனி லைஃப் இருக்கிறதா நான் நினைச்சதே கிடையாது. என் லைஃப் அவர் கூட தான், என் வாழ்க்கை அவர் கூட தான். அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். சுக்கி, பைத்தியம் மாதிரி பேசாத. இங்க இருந்தா இப்படித்தான் நீங்க எப்ப பார்த்தாலும் நொய் நொய்னுட்டு இருக்கீங்கன்னு தாண்டா நான் அங்க போனேன். அங்க நான் பாட்டுக்கு நிம்மதியா இருந்தேன். என்ன வம்படியா இப்படி வர வச்சு மறுபடியும் ஏன்டா டார்ச்சர் பண்றீங்க? இங்க பாரு உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் அமெரிக்காவில இருந்த இந்த 4 வருஷமும் காலையில எந்திரிச்சதும் டீ போட்டு கொடுக்க வேண்டியது என்னோட வேலை, சாயங்காலம் டீ போட்டு கொடுக்க வேண்டியது அவரோட வேலை. தெரியுமா? யாரோட வேலை? அவரோட வேலை தான். அப்புறம் காலையில டிஃபன் பண்ண வேண்டியது, மத்தியானத்துக்கு லஞ்ச் பண்ண வேண்டியது என்னோட வேலை. எனக்கு ஹெல்ப் பண்றது அவரோட வேலை. எல்லா வேலையும் முடிச்சிட்டு அவர் அவரோட பிசினஸ் பார்க்க கிளம்பிடுவாரு, நான் என்னோட ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து நைட்டுக்கு டிஃபன் பண்ண வேண்டியது அவரோட வேலை, அவருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது என்னோட வேலை. எல்லா வேலையும் முடிச்சிட்டு நாங்க தூங்கிடுவோம். தூங்குறதுக்கு முன்னாடி டெரஸ்ல உட்காந்து 2 பேரும் கையை கோர்த்துக்கிட்டு 1 மணி நேரம் போல பேசுவோம். தெரியுமா? சுக்கி, என்ன உன் சுக்கிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு யோசிக்கிறியா? பைத்தியம் எல்லாம் பிடிக்கல. இப்படி தாண்டா நான் 4 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவருக்கு கல்யாணம் ஆயிருச்சு சுக்கி. இருந்துட்டு போட்டும். நான் அவரை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், அவர் குடும்பத்தை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். அவர் பாட்டுக்கு அவர் இருக்கட்டும், நான் பாட்டுக்கு எப்பவும் போல இருப்பேன். ஆண்டாளுக்கு அன்புன்னா என்னன்னு புரிய வச்சது பெருமாள், பெருமாளுக்கு காதல்னா என்னன்னு புரிய வச்சது ஆண்டாள். நம்ம எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் பெருமாள்ங்கிறது ஒரு கடவுள். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அது வெறும் கல். ஆனா அவரையும் ஒரு மனுஷன்னு நினைச்சு ஆண்டாள் தன்னோட காதலை அவர் மேல வளர்த்துக்கிட்டாள்ல. அவர் மேல அவளுக்கு எவ்வளவு அன்பு, எவ்வளவு பக்தி, நம்பிக்கை, காதல் இருந்தா அவர் அப்படி முழுசா நம்பி காதலிச்சிருந்திருப்பா. தனக்காக அவர் வருவாரு, தன்னை ஏத்துக்குவாருன்னு. அது வெறும் புராண கதை சுக்கி. அங்க பெருமாள் ஆண்டாளுக்காக வந்தாரு, ஆனா இவர் உனக்காக வரமாட்டாரு, வரவும் முடியாது, வரவும் கூடாது. அவர் வருவாரு, வரணும்னு நானும் எதிர்பார்க்கலடா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் நானும் அவரை காதலிக்கிறேன். அவரோட குடும்பத்தை விட்டுட்டு எனக்காக வரணும்னு நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேன். என் காதல் என்னோட, அவ்வளவுதான். என் மனசுக்குள்ள அவரும் நானும் தான் புருஷன் பொண்டாட்டி. இந்த 4 வருஷத்துல எங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை இருக்கு. தெரியுமா? அப்படியே அவரை மாதிரியே ஒரு குழந்தை. ஆனா இங்க நான் வந்து பார்த்தா நேர்ல அதே மாதிரி ஒரு குழந்தை இருக்குடா. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? இங்க பாரு, அவரு இன்னொரு பொண்ணுக்கு சொந்தமானவரா இருக்கலாம். ஆனா அந்த குழந்தை, அந்த குட்டி பையன், நானும் அவரும், நான் அவர் கூட கற்பனையில வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அடையாளமா இருக்கட்டும்டா. இப்போ ஸ்கூல்ல இருக்கிற ஒரு 3 மணி நேரம் அந்த குழந்தை என் குழந்தையா இருக்கட்டும்டா. அந்த குட்டி பையனோட உருவத்துல நான் அவரை பார்த்துக்குவேன்டா. அந்த குட்டி பையன் கூட இருக்கிற அந்த ஒரு 3 மணி நேரம் எனக்கு போதும் ராஜு, என் வாழ்க்கைக்குமே போதும். டேய் பிள்ளைங்களா, ஆச்சி வாங்க. எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆச்சி. நீ அங்க அமெரிக்காவில் ஃப்ளைட் ஏறினதுல இருந்து இங்கே இவன் இருப்பு கொள்ளாம பரபரத்தை சுத்திக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு முழுக்க என் கூட தான் சுத்திக்கிட்டு இருந்தான். ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டுட்டு போகல, சாப்பிட கூட வரல. சுக்கி கூட சேர்ந்து சாப்பிட்டே ஆச்சி. விடிய காலையில உங்க அப்பாவோட வண்டி எடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்தாம்மா. இப்பதான் அடுத்த வீட்டுக்கு வந்து எட்டி பார்த்துட்டு இந்த குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு மறுபடியும் இங்க வந்து உட்காந்துட்டான். நாங்க காலையிலே ஸ்கூலுக்கு போயிட்டோம் ஆச்சி. அப்புறமா சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படி சுத்திக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியதா இருந்தது. சரிடா, எப்படியும் சாப்பிட்டு போய்க்கன்னு தெரியும். 4 வருஷமா 2 பேரும் பிரிஞ்சிருந்து போன்லயே பார்த்து பேசிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு தான் நீயும் வந்திருக்க. எப்படியும் ஊரை சுத்திட்டு லேட்டாக தான் வருவீங்கன்னு தெரியும். அவனுக்கு உன் மேல பாசம் ஜாஸ்தி பத்தியா? என்னை விட உங்க மேலதான் ஆச்சி அவனுக்கு ரொம்ப பிரியம். அதனாலதான் உங்களை விட்டு எங்கேயும் போகாம இன்னும் மதுரை காட்டையே சுத்திக்கிட்டு இருக்கான். அதானே, இவன் படிச்ச படிப்புக்கு அங்க மெட்ராஸுக்கெல்லாம் போனா எப்படி சம்பளம் வாங்கலாம்? இவனுக்கு ஆச்சியை தனியா விட்டுட்டு சென்னைக்கெல்லாம் போறதுக்கு பிடிக்கல, உங்களுக்கும் மதுரையை விட்டுட்டு சென்னைக்கு போறதுக்கு பிடிக்கல. அப்ப 2 பேருக்கும் இங்கேயே இருக்கணும்னா இங்கதான் இருக்கணும். ஆச்சி நீங்க போங்க, நான் வரேன். பாரியா இல்லைன்னா கதவை பூட்டிடுவேன். காம்பவுண்ட் சோறு ஏறி குதிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆச்சி, நீங்க போங்க, நான் வரேன். சீக்கிரம் வாடா படவா. நான் அனுப்பி விட்டுறேன் ஆச்சி, நீங்க போங்க. இல்லடா, ஆச்சிக்கு முன்ன மாதிரி இல்லை, இப்பெல்லாம் ரொம்ப கால் வலி. நான் போய் செத்த படுப்போன்னு படுத்துட்டேன்னு வச்சுக்கோ, அப்படியே அசந்துருவேன். இப்போ அதுக்கப்புறம் வந்து இவன் கதவை தட்டினா எந்திரிச்சு வந்து திறக்க முடியல, அதுக்கு தான் கூப்பிடுறேன். இல்லை இவன் இங்கே தான் தூங்க போறான்னா அதையும் கூட சொன்னா கதவை பூட்டிடுவேன், அதுக்கு தான் கூப்பிட வந்தேன். ஐயோ, தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிருங்க ஆச்சி. காலையில இருந்து என்ன போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த நைட்டும் இவன் இம்சையை தாங்க முடியாது, கூட்டிட்டு போயிருங்க. சரி வாரே என்ன? போங்க ஆச்சி, இந்த வர்றேன்.
சரி வா சீக்கிரம் வா. சுக்கி வாரண்டா. நீங்களும் சுக்கின்னு கூப்பிடுறத விட மாட்டீங்க. அப்படியே வருது. சரி நீங்க போய் படுங்க, நான் இந்த அனுப்பி வைக்கிறேன் இவனை. சரிடா. சரி கிளம்பு, பால் குடிச்சிட்டேன்னா கப்பை வச்சுட்டு கிளம்பு. டேய் கிளம்பு. நீ நான் அந்த என் பிள்ளைய தூங்க வைக்கணும். அதுக்கப்புறம் அவர் இன்னைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லியிருக்காரு. நான் தூங்க லேட் ஆகும். நீ கிளம்பு. பைத்தியம், போடா. நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன் சுக்கி. உனக்கு உன் சுக்கி வேண்டான்னு நினைச்சேன்னா போய் சொல்லு. சை, எக்காடும் கட்டுப்போ. இன்னமே உன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன். உனக்கும் எனக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு போ. ராஜு குட் நைட். போ, இன்னமே உன் மூஞ்சில முழிச்சா என்ன என்னன்னு காலு. சுக்கி, சுக்கி வாடா நல்லவனே. நான் தினமும் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்ட்டு போனேன். நீ என்னடா ஆளுக்கு முன்னாடி வந்து பேக்க தூக்கிட்டு நிக்கிற? ஆமா, சுக்கி இன்னைக்கு முதல் தடவையா நம்ம ஸ்கூலுக்கு டீச்சரா போறல்ல, அதான். இவனுங்க 2 பேரும் இருக்கிற வரைக்கும் இவனும் உருப்படவே மாட்டா. யாருடா அந்த 2 பேரு? வேற யாரு? நாங்க தான். சரி வாங்க வாங்க போலாம். என் பிள்ளை வந்துருவான். பைத்தியம் பைத்தியம் முத்திக்கிட்டே போகுது வர வர. ஏன் நில்லுங்கடா, விட்டுட்டு போயிடாதீங்க. இங்க பாரு ராஜு. என்ன? நான் தான் நானு இங்க இருக்கிற யாருக்கும் எந்த டீச்சருக்கும் தெரியக்கூடாதுன்னு. இந்தா ஒழுங்கா புரியுற மாதிரி பேசு. இல்லடா, நான் இந்த ஸ்கூல் ஓனரோட பொண்ணுன்னு இங்க இருக்கிற எந்த டீச்சருக்கும் தெரியக்கூடாது, எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியக்கூடாது. நான் இங்க சம்பளத்துக்கு வேலை பார்க்குற ஒரு ப்ரீகேஜி டீச்சர், அவ்வளவுதான். ஸ்கூல் ஆனுவல் புக் எதுலையும் என் போட்டோ எதுவும் போடலைல. இது வரைக்கும் போடல, ஆனா இனிமே போட்டு தானே ஆகணும். நீ தானே டேக் ஓவர் பண்ண போற மேனேஜ்மெண்ட்டை. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இது வரைக்கும் போடலைல, அப்ப அப்படியே இருக்கட்டும். என்னமோ நீ கொடுக்குற சாவிக்கெல்லாம் நாங்க ஆடிக்கிட்டு இருக்கோம். ப்ளீஸ்டா, உங்க சுக்கிக்காக. வந்து தொலை. நான் வந்ததுல இருந்து இவன் வஞ்சுக்கிட்டே இருக்கான்டா. அவன் உனக்காகவும் ஆட்சிக்காகவும் தான் இதை விட பெரிய சம்பளத்துல வேலை கிடைச்சும் மதுரையை விட்டு எங்கேயும் போகாம இங்கேயே இருக்கான். அவன் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது, அவன் ஆட்சியை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு தான் அவனுக்கு நம்ம ஸ்கூல்லையே அப்பா வேலை போட்டு கொடுத்துருக்காரு. என்ன சொல்றது? போ போ. எனக்கு வைய தெரியல, அவன் வைறான், நல்லா வாங்கிக்கோ. வைவ வைவ. வாமா பாருடா. எம்கே எப்படிடா இருக்க? இப்போ நீ எப்படி இருக்கேன்னு பார்க்கணும். ஒரே ஒரு ஃபோட்டோ அனுப்புடா. ரிப்ளை பண்ணுவானா மாட்டானா? பண்ணிட்டான். அதானே, வழக்கம் போல தான். பொண்ணுங்க நீங்கள் இருக்கிற வரைக்கும் பசங்க நாங்கள் எப்படி நல்லா இருக்க முடியும்? அடுத்து என்ன அனுப்பியிருக்கான்? என்ன நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால உனக்கு நான் ஃபோட்டோவும் அனுப்ப தேவையில்லை. நீ என் கூட பேசி 4 வருஷம் ஆச்சு எம்கே. இன்னுமா உன் கோபம் குறையல? என்ன அனுப்பியிருக்கான்? உன் மேலே கோவப்படுறதுக்கு நான் யாரு? நீ எத்தனை நாளைக்கு தாண்டா இப்படியே இருக்க போற? எப்போ என் கூட பேசுவ? எப்போ இந்தியா வருவ? என்ன அனுப்பியிருக்கான்? இந்தியா வர்ற ஐடியா எப்பவுமே இல்லை. அப்படியே வந்தாலும் உன்னை பார்க்க வரமாட்டேன். என்னடா இப்படியே பண்ற? நாலு வருஷமா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்டா. ஒரே ஒரு தடவை ஒரு கால் பண்ணியாவது பேசு. இதுக்காவது ஒழுங்கா ரிப்ளை பண்ணுவானா? பிரேக்கப் பண்ணது தான். எனக்காக வெயிட் பண்ணாத. உனக்கு நான் கால் பண்ணவும் மாட்டேன், உன்னை பார்க்கவும் மாட்டேன், உன் கூட பேசவும் மாட்டேன். உனக்கே தெரியும் நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு. அப்புறம் எதுக்காக எனக்கு இந்த தண்டனை? என் கூட பேசுடா. அடுத்தவங்க பண்ண தப்புக்கு என்ன ப்ளேம் பண்ணி எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது சரியில்லை எம்கே. வெண்ணிலா, நீ எத்தனை மெயில் ஐடி கிரியேட் பண்ணாலும் அத்தனை மெயில் ஐடியை நான் பிளாக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். உன் கூட பேச எனக்கு விருப்பம் இல்லை. பிகாஸ் நீ ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணுக்கிட்ட ஏமாந்ததே எங்களுக்கு வாழ்க்கைக்கும் போதும். இன்னொரு பொண்ணுக்கிட்ட ஏமாறுறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. இன்னொரு பொண்ணுக்கு எங்கள் வாழ்க்கையிலையும் எங்கள் ஃபேமிலியிலையும் இடம் இல்லை. இந்த உன்னோட மெயில் ஐடியையும் பிளாக் பண்ணுறேன். இனி மறுபடியும் புதுசாக ஒரு ஐடி கிரியேட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணாத. டாட். நானும் நிறைய மெயில் ஐடி கிரியேட் பண்ணி இவங்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எல்லா ஐடியும் பிளாக் பண்ணி விட்டுறான். எப்போ தான் எம்கே என்னை புரிஞ்சுக்குவேன்?
உன்னை பார்த்து உன் குரலை கேட்டு 4 வருஷம் ஆச்சுடா. ரொம்ப ஈஸியாக பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டேன். ஒரு தடவையாவது என்கிட்ட பேசுடா. உன் வாய்ஸை கேட்கணும் போல இருக்கு, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. உன் ஃபோட்டோ என்கிட்ட இருக்கு, இருந்தாலும் இப்போ நீ எப்படி இருக்கேன்னு பார்க்கணும். நான் என்ன செஞ்சா நீ எனக்கு கால் பண்ணி பேசுவ? ஐடியா எம்கே, நீயா எனக்கு கால் பண்ணி பேசுவடா? நான் உன்னை கால் பண்ண வைக்கிறேன் பாரு. எழுதி வச்சுக்கோ, இன்னைக்கு ஈவினிங் நீயே எனக்கு கால் பண்ணுவ. நான் குமார் மாமா கூட ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். ஓகே டார்லிங், ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் நேத்து எப்படி இருந்தது? டார்லிங் நைட்டு ஃபோன் பண்ணவே இல்ல. டார்லிங் தூங்கிட்டான். சரி ஓகே, நேத்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நான் ABCD படிச்சேன், அப்புறம் கலர்ஸ் கண்டுபிடிச்சேன். எனக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 4 ஃப்ரெண்ட்ஸா? யார் யாரு? எனக்கு நான் பேரே கேட்கல டார்லிங், இன்னைக்கு கேட்டுட்டு வரேன். என்ன மாதிரி குட்டி தம்பி, குட்டி பாப்பா எல்லாமே இருந்தாங்க. டார்லிங் நான் சொன்னதை மறந்தாச்சு போலயே. என்னது டார்லிங்? முத்தப்பா என்ன சொன்னேன் என் டார்லிங்க்கு? சேச்சா மறந்துட்டேன் டார்லிங். சரி சரி, நான் இனிமே அப்படியே இருந்துருவேன். வெரி குட் டார்லிங், மறந்துடவே கூடாது அதெல்லாம். ஓகே டார்லிங், மறக்கவே மாட்டேன். சரி, அப்பா சென்னைக்கு போயிருக்காராமே, அப்படியா? ஆமா டார்லிங். ஈவினிங் வரேன்னு சொன்னாரா? ஆமா டார்லிங். நான் குமார் மாமா கூட தான் இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். பாட்டி ரெடி பண்ணி விட்டாங்க. டார்லிங் நீங்க எப்ப வருவீங்க? வரேன் டார்லிங், வரேன், ஒரு நாள் வரேன். என்ன எப்ப? வருவேன், சீக்கிரமா வருவேன். ஓகே டார்லிங். சரி என் டார்லிங், சமத்த ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க. முத்தப்பா மத்தியானம் கால் பண்ணவா? ஓகே டார்லிங். ஓகே பாய் டார்லிங். பாய் டார்லிங். சரி குமார் மாமா கிட்ட மொபைல கொடுத்துருங்க. என்ன குமார் மாமா காரை எப்படி ஓட்டுறாரு? ஸ்பீடா போறாரா இல்ல தேர செஞ்ச மாதிரி போறாரா? டேய் லவுட் ஸ்பீக்கர் போட்டு தான் கொடுத்துருக்கேன். தெரியுமே நீ இந்த வேலை தான் பண்ணுவேன்னு. என்னதான்டா சொல்லி கொடுக்குற இந்த குட்டி பிள்ளைக்கு? எல்லாம் லைஃபுக்கு தேவையான விஷயம், லைஃப்ல கத்துக்க வேண்டிய விஷயத்தை தான் சொல்லி கொடுக்குறேன். நீ போனை வாங்கி ஆஃப் பண்ணு. வை. குமார் ப்ரோ, குட்டி பிள்ளை பத்திரம். அத அங்க இருந்துகிட்டு சொல்லாத, இங்க வந்து பேசு. சரி வைக்கிறேன், பாய். வாகா போனை குடியா. உங்க சித்தப்பா உனக்கு என்னதாண்டா சொல்லி கொடுக்குறான்? சீக்ரெட். இத ஒண்ணு சொல்லிரு. இதே அவன் தான் சொல்லி கொடுத்தானா? எஸ். அவன் கூட சேர்ந்து நீ ரொம்ப கெட்டு போயிட்டடா வாகா. என் டார்லிங் நல்ல டார்லிங். நல்ல டார்லிங் தான், நல்ல டார்லிங். உங்க சித்தப்பனே ஒரு உலகமாக கேடி, இதுல அவன் சொல்றான் அடுத்தவங்களை கேடின்னு. என் டார்லிங் வந்தாதீங்க குமார் மாமா. வையலப்பா வையல. சரி ஸ்கூல் வந்துருச்சு வாங்க. குமார் மாமா 12 மணிக்கே வந்துடணுமா அப்பா சொன்னாங்க. எங்க இருந்தாலும் 12 மணிக்கு ஓடி வந்துருவேன். சரியா வாங்க, பயப்படாத. என்ன ஓகே. நீ அழுவாத என்ன, நம்ம டீச்சர் வந்தன்னு சொல்லிடுவோம். இந்த பால் எனக்கு வேணும். ஏய் அத குடு. நான் கொடுக்க மாட்டேன். அடிச்சிரேப்ல குடு. எனக்கு வேணும். அம்மாட்ட போறணும். அம்மாட்ட போறணும். அம்மாட்ட போறேன். குட் மார்னிங். எதுக்குடா எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க? அம்மாட்டையா? அது சரி, அம்மா இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அது வரைக்கும் நம்ம ஜாலியா விளையாடலாமா? எதுக்கு குட்டி அழுகுற? அந்த பாப்பா புடிங்கிட்டா. அவ்வளவுதானே, வேற பால் நிறைய இருக்கே, நான் எடுத்து வந்து குட்டி பிள்ளைக்கு தரேன். நீ எதுக்கு பாப்பா அழுற? எனக்கு பால் வேணும். அதான் கையில வச்சிருக்கேன்லடா குட்டி. அது அவன் கேக்குறான். யார் அவனா? ஐ குட்டி இங்க வா. ஒன்னதான் குட்டி இங்க வா. அத மாட்டேன். ஏன்பா இங்க வாங்க, டீச்சர் கிட்ட வாங்க. நோ நோவா? ஏ குட்டி பிள்ளை இங்க வாடா. அத மாட்டேன். ஏன்பா நேத்து வேற டீச்சர் வந்தாங்க, இன்னைக்கு வேற டீச்சர் வந்திருக்காங்கன்னு பாக்குறீங்களா? இல்ல. அப்புறம் என்னடா, இங்க வாங்க நம்ம பால்ஸ் எடுத்துட்டு வரலாம். எல்லாருக்குமே பால்ஸ் இருக்கு, நான் எடுத்து உங்ககிட்ட கொடுப்பேனா? நீங்க எல்லாருக்குமே ஒண்ணுனா கொடுப்பீங்களா? இங்க வாங்க. வர மாட்டேன். சிச்சு சிச்சு, எதுக்கு 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 கத்துறீங்க? என்னாச்சு? கத்தக்கூடாது. என்ன டீச்சரை பிடிக்கலையா? ஆமா. ஏன்டா
செல்லம் எதுக்கு டீச்சரை பிடிக்கல? புது டீச்சரா இருக்கேன்னு பிடிக்கலையா? எனக்கு எனக்கு எந்த டீச்சருமே பிடிக்காது. அச்சச்சோ, ஏன்டா தங்கம்?